வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கு ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். என்ன மாதிரி ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஆர்மடு ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கு அசிஸ்டன்ட் கமாண்ட்ஸ் போஸ்டிங்க்கு தான் அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கு வந்து அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இங்கே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓடிஆர் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க் ஷீட், உங்களோட ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டிஎன்பிசியில் நீங்கள் எப்படி ஓடிஆர் பதிவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பதிவு பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடிஆரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நேமு, ஜெண்டர் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கடைசி தேதி 25 மார்ச்சுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. இது வந்து ஆன்லைனில் எக்ஸாம் நடத்துவாங்க. இதுக்கு வந்து ப்ரீலியம்ஸ் அந்த மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக வந்து 357 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்எஃப்பில் 24 வேகன்சியும், சிஆர்பிஎஃப்பில் 204 வேகன்சியும், சிஐஎஸ்எஃப்பில் 92 வேகன்சியும், ஐடிபிபியில் அதாவது இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து 4 வேகன்சியும், எஸ்எஸ்பியில் 33 வேகன்சியும், டோட்டலாக 357 வேகன்சி இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20லேருந்து 25 வயது வரை இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் 3 வருஷமும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஏஜ் லிமிட்டை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு என்சிசி பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி/எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இந்த பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 24/3/2025 நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ எப்போயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ஒயிட்டில் வச்சுக்கோங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவில் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நேமு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவில். ஸோ இது மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.